ஆஸ்காட் போகலாமா? இங்கிலாந்தில் பெர்க்ஷைர் கவுண்டியில் ஆஸ்காட் இருக்குது. லண்டன்லேருந்து 1 hour ட்ராவல் தான். இங்கே நடக்கிற ஹார்ஸ் ரேஸ் ரொம்ப ஃபேமஸ். உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஜாக்கீஸ் அண்ட் பெஸ்ட் ஹார்சஸ் எல்லாமே இங்கே கண்டிப்பாக வருவாங்க. 80,000 பேர் உட்காந்து பார்க்குற அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஃபுட், பெட், வைன், ஷாம்பெயின், பிக்னிக்ஸ், ஃபேஷன் எல்லாமே இந்த ஒரே இடத்துலையே இருக்குது. இங்கே கார், ட்ரெயின், ஹெலிகாப்டர் எல்லாத்துலேயும் வர வசதியும் இருக்குது. லண்டன்லேருந்து ரேஸ் டேஸ் அன்னைக்கு ஷேர்டு ஷட்டில் ஹெலிகாப்டர் சர்வீசஸ் கூட இருக்குது. எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம். என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது. இது வெறும் ரேஸ் நடக்கிற இடம் தான் அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் ஜூனில் நடக்கிற ராயல் ஆஸ்காட்டுக்கு கிங்கும் குவீனும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் லேண்டோ கேரேஜஸ், அதாவது அந்த காலத்து குதிரை வண்டியில், அது ஒரு லக்ஸுரியஸான குதிரை வண்டி. ஸோ அதில் அப்படியே வலம் வருவாங்க. இது 5 days நடக்கும் இந்த ஈவெண்ட்டு. ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டிங்க. அந்த டைமில் கண்டிப்பாக ஜீன்ஸ், ட்ரெயினர்ஸ், ஷார்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. ஜென்ஸ் மார்னிங் ட்ரெஸ்ன்னு சொல்கிற சூட்ஸ், டக்ஸீடோஸ், ஷூஸ் அதுதான் போடணும். லேடிஸ் ஸ்கர்ட், கவுன், வெட்ஜஸ், பிளாக் ஹீல்ஸ் அதுதான் போடணும். இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேட்ஸ் தான். அதாவது லேடிஸ் விதவிதமாக தலையில் போடுறாங்கள அந்த தொப்பிக்கு பேர் ஃபேசினேட்டர். சின்னதாக இருந்தால் ஃபேசினேட்டர், பெருசாக இருந்தால் ஹேட்டினேட்டர். இதவே விதவிதமாக டிசைனாக போட்டு வருவாங்க. இந்த ஈவெண்ட் லேடிஸ் டேங்கிற அன்னைக்கு நடக்கும். ரேஸுக்கு வர எல்லாரும் கட்டாயம் இந்த ட்ரெஸ் கோடில் தான் வரணும். இது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லேயும் இப்படி ஒன்று நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே போல் எல்லா மீடியாவோட அட்டென்ஷனும் இந்த ஈவெண்ட் மேலே கண்டிப்பாக இருக்கும். ராயல் எஸ்கார்ட் இல்லாமல் மற்ற ரேஸ் நடக்கிற அன்றைக்குமே இதே ட்ரெஸ் கோடு தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கூட சூட் தான் போட்டிருப்பாங்க. ஸோ யூகேயில் இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் இதில் கலந்துக்கோங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் கோடை மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அந்த 5 நாளில் போவாங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க. என்னால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரியாவே ரொம்ப பாஷான ஏரியா. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே ரெண்ட்லேருந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது டைனிங் ஏரியா. இதெல்லாம் பார்த்தா ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வேறு எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் யூகேயில் கொடுக்குறாங்க. ஹார்ஸ் ரேஸ்னாலே பெட்டிங் தானே மெயின். பெட்டிங் இல்லாமையா? சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட்ரி கேட்டுட்டு வந்துடுவோமா? Can we have horses away, please? Horses away. எந்த ஹார்ஸ் எந்த பொசிஷனில் வந்துட்டு இருக்குது, எந்த ஜாக்கி முன்னாடி வந்துட்டுருக்காங்க, இதெல்லாம் இந்த டிஸ்பிளே போர்ட்ஸில் ஓடிட்டுருக்கோம். அதை தான் கமெண்ட்ரிலேயே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வெளியே பார்த்தோம்ல பெட் வித் அஸ்காட்னு சொல்லிட்டு அந்த கேபின்லேயும் நீங்கள் பெட் பண்ணலாம். இல்லை இங்கே லைவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதுக்குள்ளேயும் நீங்கள் பெட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் சொன்ன அட்வைஸ், ஃபஸ்ட்டு இந்த குதிரை தான் வரும்னு பெட் கட்டினவங்க நிறைய பேர் தோத்துடுவாங்களாம். ஃபஸ்ட்டு 10 places ஆர் ஃபஸ்ட்டு 5 placesல இந்த குதிரை வரும் அப்படின்னு சொல்லி ப்ராபபிலிட்டி பெட் கட்டுனா இதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படலாம். டிக்கெட்ஸ் £25 ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் புக்கிங்கில் எந்த என்க்ளோஷர் வேணும்னு பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக கிட்ஸுக்கான பிக்னிக் பிளேஸ் கிடையாது. அவங்கள வச்சுட்டு ரேஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அனுபவத்தில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. 4 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் 18 years கீழே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே என்ட்ரி ஃப்ரீ. ஆனால் இவங்க எல்லோரும் கண்டிப்பாக பேரண்ட்ஸோடு வந்தால் தான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. சில நேரம் நீங்கள் 18 ஐடி கூட செக் பண்ணுவாங்க. வென்யூவில் போய் டிக்கெட் எடுத்தால் £5 ஜாஸ்தி ஆகும். ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிட்டு போகிறது பெட்டர். சில நேரம் அங்கே போய் பிஸி டேவாக இருந்துச்சுன்னா அங்கே டிக்கெட் கூட கிடைக்காம போகலாம். ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 ரேஸ் வரைக்கும் நடக்கும். இந்த ஆகஸ்ட் 2025 இந்தியா ஷேர்கர் கப் ஜெயிச்சிடுச்சு. ஆமாங்க, துபாய் டியூட்டி ஃப்ரீ நடத்தின ஷேர்கர் கப் ஃப்ளாட் ரேசிங் காம்படிஷனில் ஏஷியா ஜப்பானோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. அதில் ஜெயிச்சது யாருன்னா பெங்களூரை சேர்ந்த சூரஜ் நரடுங்கிறவர் தான். எங்கள் தலையிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஃபேசினேட்டர். இந்த என்க்ளோஷர் தான் ராயல் என்க்ளோஷர். அந்த ராஜா அவங்களோட முத்திரை தெரியுது பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க மட்டும்தான் இங்கே உட்காந்து ரேஸ் பார்க்க முடியும். அவங்க யாரையாவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்களும் அங்கே உட்காந்து பார்க்கலாம். அது கரெக்டாக சென்டரில் இருக்குது. ஸோ அவங்க ஒரு நல்ல வியூவை பார்க்க முடியும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அட்டகாசமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது வெறும் சாப்பிட்ற இடம்தான். சோறு, பாரு எல்லாமே ஜோறு.
நீங்கள் ஃபுட்டெல்லாம் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் இந்த டைனிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் உங்களோட ஓன் பிக்னிக் கொண்டு வந்தீங்கன்னா அந்த லானெல்லாம் இருந்துச்சுல்ல அங்கே இல்லை இங்கே வேணாலும் நீங்கள் வச்சு தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பெரியவங்களாம் வந்தால் தான் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். இல்லை கொஞ்சம் புரியிற வயசு குட்டீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்களை மாதிரி ரொம்ப குட்டியை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃபுல் டே உங்களால் வச்சு சமாளிக்கிறதுக்கு. இது பாருங்கப்பா தண்ணி குடிக்கிற கப்பு. இது ஐஸ்கிரீமுன்னு பையன் நினச்சிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான்லாம் இப்படி ஒன்று பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் கூட யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக. ரேஸ் முடிஞ்சதில்ல அப்புறம் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே. ஓப்பன் பேண்ட் மியூசிக்கு நல்ல சன்னி டே. அடுத்த ரேஸ் டே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் வருது. இது வரைக்கும் நடந்த சம்மர் ரேசஸ் எல்லாமே ஃப்ளாட் ரேசிங், அதாவது ஜஸ்ட் ரன்னிங் மட்டும்தான். நவம்பரில் நடக்கிறது வந்து ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேமிலி ரேஸ் டே. அது வந்து ஜம்ப் ரேசிங், ஸோ இந்த ஹேர்டில் ரேஸ் மாதிரி. மார்ச் வரைக்கும் ரேசஸ் நடக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் டேட்ஸ் செக் பண்ணிக்கோங்க, டிக்கெட்டும் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ராயல் அஸ்காட் வந்து 16th 20th ஜூன் வரைக்கும் நடக்குது. அதில் நம்ம லேடிஸ் டே 18th ஜூன் அன்னைக்கு நடக்குது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ஃபேசினேட்டர்ஸையும் ஹேட்ஸையும் ரெடியாக வச்சுக்கோங்க. ரேஸ் டேஸ் அப்போ கார் பார்க்கிங் ஃப்ரீ தான். ஆனால் ராயல் அஸ்காட் அப்போ உங்களுக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும். சரி எல்லோரும் வீட்டுக்கு புறப்பட்டாச்சு, நம்மளும் போகலாமா? அஸ்காட்டை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு போயிட்டு வரலாம்.